அதுல ஒரு சின்ன பையன் வேற, அவனுக்கு 1 வருஷ தண்டனையா. என்ன மீன் பிடிக்க போனதுக்கு 1 வருஷ தண்டனையா? அவர் காலில் விழுந்து, டே தம்பி எப்படியான்னு காப்பாத்துங்கடா, நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி நம்ம அரசாங்கத்தை சொல்லி காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றாப்ல. எங்களை அந்த இடத்துல சர்ச்சையா சொல்லும் போது எங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மீன் பிடிக்கிறவங்க தான், ஒரு மீனை தானே பிடிப்பான், அது ஒரு தப்பானே. நீங்க தான் உதவி செய்யணும், இதை கொஞ்சம் அளவுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு விடுதலை செஞ்சு கொடுத்தா போதும். எப்படியாடி நாங்களும் இந்தியா தான், அதை மனசுல வச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் கடலுக்கு போனது வந்து 23 பேர், 23 பேர்ல 20 பேர் வந்திருக்கோம் 2 படகு பிடிவிட்டதுல. அந்த 3 பேருக்கு என்ன நிலைமை? அதுல ஒரு சின்ன பையன் வேற, அவனுக்கு 1 வருஷ தண்டனையா. என்ன மீன் பிடிக்க போனதுக்கு 1 வருஷ தண்டனையா? 10 நாள் எங்களால் அந்த இடத்துல இருக்க முடியல. சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு அங்க உள்ள சாப்பாடு தெரியல, வாந்தி, எல்லாருக்கும் பேதி, சுத்தமா இருக்கவே முடியல. எங்களால 10 நாள் கழிக்க முடியல. அந்த பேருக்கு 1 வருஷம், டிரைவர் 2 பேருக்கு 6 மாசம் சொல்றாங்க. அவர் காலில் விழுந்து, டே தம்பி எப்படியான்னு காப்பாத்துங்கடா, நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி நம்ம அரசாங்கத்தை சொல்லி காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றாப்ல. எங்களை அந்த இடத்துல சர்ச்சையா சொல்லும் போது எங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லாஸ்ட்ல வந்து இன்னொருத்தவங்க சொல்ல தெரியுது, இப்படி அவங்களுக்கு 6 மாசமா, இவனுக்கு வந்து 1 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து வேதனைப்பட்டு அவளை அழுதாப்புல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிறிஸ்து நீங்க தான் உதவி செய்யணும், இதை கொஞ்சம் அளவுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு விடுதலை செஞ்சு கொடுத்தா போதும். எப்படியாட்டு அது நம்மளுக்கு இன்னும் தகவல் தெரியல, வீட்டுல போய் தெரிஞ்சா தானே தெரியும். அதெல்லாம் பேச முடியாதுன்னு தயவுசெய்து வேண்டாம் வேண்டாம் இல்ல வேண்டாம் தயவுசெய்து வேண்டாம். எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா குற்றம் சாட்டி பிடிச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு. மீன் பிடிக்கிறவங்க தான், ஒரு மீனை தானே பிடிப்பான், அது ஒரு தப்பானே. அவங்க இலங்கை மீனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க எல்லைக்குள்ள வந்து எங்க வாழ்வாதாரத்தை அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லைக்குள்ள வந்தா நம்ம அவங்கள பிடிக்கணும், சரிங்களா? நீங்க எல்லை தாண்டி போறது நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணே, அது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், அதனால சொல்றதுக்கு வந்து எங்களால நாங்க சொன்ன புரியாது. அதெல்லாம் அது வந்து ஒரு மீனவர்களுக்கு மட்டும்தான், அவங்க வாழ்வாதாரத்துக்காக தான். அது நாங்க வந்து கோடியா சம்பாதிக்க போறது இல்ல, ஒரு 500 ரூபா 600 ரூபா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இப்ப நீங்க 1 மாசம் நாங்க இருந்திருக்கோம், எங்களுக்கு 1 மாசம் தொழிலே போச்சு. இப்ப அவங்களுக்கு 1 வருஷம் 6 மாசமா. அவங்க குடும்பத்தை எப்படி பார்க்கணும்? வரத்தான் செய்யறாங்க, பாத்துக்கிட்டு வேடிக்கை தான் பாக்காங்க, வேற என்ன பண்றாங்க? ஆங்கர் போட்டு தூங்குறாங்க. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பேச முடியாது, எனக்கு கை கால் உடறது வேணாம். நீங்க இங்க மட்டும் எத்தனை போட்டுகள் வந்து பிடிபட்டிருக்கு, இதோடைய வந்து தொகைகள் ஒர்த்து எவ்வளவு, இதை நீங்க மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் வந்து பாடுபட வேண்டியது இருக்கு? அது மட்டும் போட்டு இதுவரைக்கும் கணக்கு இல்லாத போட்டு அங்க குமிஞ்சு கிடக்கு. நாங்க பார்க்கும் போதே வந்து ஒரு துறைமுகத்துல மட்டுமே 300 போட்டுகளுக்கு தகுந்த கிடக்குது. ஒரு துறைமுகத்துல மட்டுமே. இலங்கையில எத்தனை துறைமுகங்கள் இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொரு துறைமுகத்திலையும் அவ்வளவு போட்டுகள் கிடக்குது. ஒரு போட்டோட மதிப்பு குறைஞ்சபட்சம் 30 லட்சம், அதிகபட்சம் 60 லட்சம் வரை இருக்குது. இத ஓனர் சரி கட்டணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் ஆகும். அந்த பணத்தை மறுபடி எடுக்கிறாண்டா. இதுவே அவங்களால அந்த ஒரு போட்டு கிடந்து முடிஞ்சுன்னா அவங்க வாழ்வாதாரமே முடிஞ்சு. ஒரு குடும்பமே நடுத்தருலாம் நிக்கு. நிறைய குடும்பங்கள் ராமேஸ்வரத்துல இப்படிதான் நடுத்தருல நின்றுகிட்டு இருக்கு. இல்லவே இல்லை, இதுவரையே எங்களுக்கு போட்டுகள் வரவே இல்லை. ரிலீஸ் ஆன போட்டுகளே இங்க, அங்க ரிலீஸ் ஆன போட்டுகளே இங்க கொண்டு வர மாட்டேங்காங்க. அங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க, அங்க கோர்ட்ல ரிலீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியல, ஆர்டர் இல்ல. அந்தோனி லிஸ்டன்.